தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதில் வந்து 2 என்சைம்ஸ் பேர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்சைம் வந்து பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ், ரெண்டாவது வந்து ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ். இது அவங்க என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 என்சைம்ஸ் இது வந்து ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் கீழே வரும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பைருவேட் வந்து அசிட்டால்டிஹைடாக மாறும். அந்த மாறுற ஸ்டெப்பில் வந்து இந்த என்சைம் யூஸ் ஆகும், பைருவிக் டீகார்பாக்சிலேஸ். அண்ட் தென் அசிட்டால்டிஹைடை வந்து எத்தனாலா ஃபைனல் எத்தனால் தான் நம்மளோட ஆல்கஹால். எத்தனால் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த என்சைம் தேவைப்படும், ஆல்கஹால் டீஹைட்ரோஜனேஸ். இந்த என்சைம் வந்து இங்கே யூஸ் ஆகும், இந்த என்சைம் வந்து இங்கே யூஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து NADH வந்து யூஸ் ஆகும். NADH நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம கிளைக்கோலிசிஸில் ஃபார்ம் பண்ணோம்ல, அந்த இது வந்து NADH வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணாதான் நமக்கு இந்த இதுவே கிடைக்கும். எத்தனால் நம்ம பிரேக் பண்ணோம்னா NADH வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து எந்த இதில் நடக்கும், ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இந்த ஈஸ்ட்டு, இப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் தான் நடக்கும். நம்மள மாதிரி பெரிய